பாருங்க, குட்டி கதை தான், தமிழ்ல சொல்லுங்க, இங்கிலீஷ்ல சொல்லாதீங்க. அந்த குழந்தைக்கு புரியவில்லை என்றாலும் புரிகின்ற ஆர்வம் வர வேண்டும் என்றால் கதைகள் மூலமாகத்தான் சொல்ல முடியும். பாருங்க, யாரோ ஒருத்தர் பேசுகிறார், நான் கேட்கிறேன். யாரோ பேசுகிறார், ரொம்ப அற்புதமான விஷயங்க. ஆனால் அவர் பேசியது வேறு எதற்காக பேசினார், எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. அவர் எதை வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும். பேசக்கூடிய செய்தி மிக மிக முக்கியமானது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நான் அந்த அறிவு தேடலில் அதை கேட்கிறேன். பாருங்க, ஒரு கடல், கடலிலே ஒரு படகு போய்கொண்டே இருக்கிறது. நடுவிலே ஒரு பெரிய பாறை, பெரிய பாறை. படகு முட்ட போகிறது. இவன் பிரார்த்தனை செய்கிறான். அது ஒரு பிரார்த்தனை கூட்டம். ஒரு ஃபாதர் பேசிட்டு இருக்கிறாருங்க, அது ஒரு பிரார்த்தனை கூட்டம். நான் பேச்சை கேட்டுட்டு இருக்கேன். இப்ப என்ன பிரார்த்தனை? என்ன பிரார்த்தனை? பாறையில் மோதாமல் நாம் காப்பாற்றப்பட வேண்டும். என்ன பிரார்த்தனை? சட்டுன்னு சொல்லுங்க, என்ன பிரார்த்தனை வரும் மனசுல? இறைவா காப்பாற்று. எப்படி? நாம தான் ஐடியா சொல்லுவோமே கடவுளுக்கு. பாறையை நகத்து. பலே, எல்லாரும் ஒரே மாதிரியா தான் இருக்கிறோம். நான் அப்படித்தான் நினைச்சேன். பாறையை நகத்து. மேலிருந்து குரல் வந்ததாம், பிரார்த்தனையை மாற்று. ஏன் தெரியுமா? நீ உன் வழியில போற, பாறை அது இடத்துல இருக்குது. நீ உன் வழியில போறதுக்காக அது அத இடத்துல இருந்து பெறலுமா? அது எப்படி பிரார்த்தனை ஆகும்? மனம் கழுவப்படுது பாருங்க. மனம் கழுவப்படுகின்ற பிரார்த்தனை. இறைவா, இறைவா பாறையை மாற்று இல்லை, தண்ணீரை உயர்த்து, பாறையில் மோதாமல் என் படகை அப்புறம் கொண்டு செலுத்து. இதுதாங்க, பாறையில் நான் மோதக்கூடாது என்பதுதான் என் பிரச்சனையே தவிர பாறை நகர்த்தப்பட வேண்டும் என்பது என் பிரச்சனையே இல்லை என்பதனை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஆகப்பெரிய நீதி சொல். ஒரு மேடையில் நான் கேட்டேன், மனம் கழுவப்படுகின்ற சொல். பல வார்த்தைகள் நமக்கு முன்னால் வந்து விழுகிறது. ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தைங்க. கடவுள் நமக்கு முன்னால் வந்தால் நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்? ஏனென்றால் கடவுளுக்கு நாம் உருவத்தை தந்து வைத்திருக்கிறோம். அந்த உருவத்தில் கடவுள் வருவதே இல்லை. அந்த உருவம் அல்ல கடவுளுடைய உருவம், அது நாம் கடவுளுக்கு தந்த உருவம். நம் முன்னால் கடவுள் வருகின்ற பொழுது நம்மால் அடையாளம் போச்சுங்க. என்னுடைய மனம் கழுவப்படுகிறது, என் எண்ணம் மாறுகிறது. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க இந்த சுவிட்சர்லாந்து. சுத்தமா வச்சிருக்கிறீங்க. இங்கிலாந்துல எல்லாம் இவ்வளவு சுத்தம் இல்லைங்க. நான் இந்தியாவை சொல்ல மாட்டேன். ஏன்னா அது வந்து இப்போ வந்து தூய்மையான நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் நான் சொல்லுகிறேன். அந்த பிரான்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப குப்பையா தான் இருக்குது. ஒருத்தன் சொல்றான், எப்ப தெரியுமா ஒரு நாடு சுத்தமாகும்? குப்பை போடுகின்றவனை கேவலமாகவும் குப்பை எடுக்கின்றவனை மரியாதையாகவும் பார்க்கின்ற பொழுதுதான் இந்த நாடு சுத்தமாகும். என்னுடைய மனம் கழுவப்படுகிறது, என்னுடைய விஷயம் மாறுகிறது. பாருங்க, நுட்பமான இன்னொரு விஷயம் சொல்றேன். தமிழ்ல தாங்க சொல்ல முடியும். சாயந்தரம் 6 மணிக்கு மேல கிணத்து கிட்ட உட்கார வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்? ஏன்? பேய் பிடிச்சுக்கும். தெருவில் ஒரு கல் இருக்கு, அதுல உட்காரக்கூடாது. ஏன்? பேய் பிடிச்சுக்கும். சரி, கோயிலுக்கு போறீங்க, கோயிலுடைய பிரகாரத்திற்கு வெளியில் தலை மழிக்கப்பட்டது போல் தலைகீழாக கவிழ்த்து சில கற்கள் வைக்கப்பட்டிருக்கும். நான் ஏன்னு கேட்டிருக்கேன், அது சக்தி பீடங்களாம். சோ சில இடங்கள் சக்தியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பீடங்கள். அப்படிதானே? ஒரு வார்த்தை சொல்லுச்சு, ஒரு சொல். கோயிலுக்குள் இருந்தால் சிலை, கோயிலுக்குள் இருந்தால் கடவுள், திருட்டு போனால் சிலை. ஓகேவா? கோயிலுக்குள்ள இருக்கும் போது மட்டும் அது கடவுள், திருட்டு போனா நடராஜர் சிலை களவாடப்பட்டது. அப்படித்தானே சொல்றோம்? கடவுள் கடவாடப்பட்டார் என்று சொல்றது இல்லையே. கோயிலுக்குள் இருக்கின்ற பொழுதுதான் கடவுள். ஏன்னா அந்த பீடத்தில் இருக்கும் போதுதாங்க கடவுள். நான் சொல்றேங்க, இது என் பீடம், நான் இந்த பீடத்தில் நிற்கிறேன். ஆசிரியர் ஒரு பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், குரு ஒரு பீடத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். பீடம் என்பது ஒருவர் இருக்கின்ற பொழுது வருகின்ற சக்தி நிலை, அதானே பீடம். அது தப்பாவும் இருக்கு, சரியாவும் இருக்கு. இப்ப நான் ஒரு ஆசிரியை, இப்ப ஒரு பீடம் எனக்கு வழங்கப்படுது. நான் ஒரு பேச்சாளர், ஒரு பீடம் எனக்கு வழங்கப்படுதுன்னா அந்த இடத்தை நான் எப்படி உட்காரணும் அப்படிங்கறத இந்த ஒரு சொல் சொல்லி கொடுத்துருச்சுங்க. இந்த பீடம் இருக்குல்ல, அதுவும் நாம உட்கார்ந்து இருக்கோம்ல, அதுவும் வேறு வேறாக இருக்கணுமா? அந்த பொறுப்போடு அங்க நிக்கணுமா? விட்டு உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பீடம் நம்மள புடிச்சுக்கும். அதுக்கு பேர் தான் பீடை. குடிக்கவே விடக்கூடாது, அப்படி தள்ளி நின்னு சொல்லணும். பெற்றோர்களாகிய உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? நமக்கு ஏங்க பெற்றோர்கள்னு பேரு? நம்ம குழந்தையை இந்த உலகத்திற்கு தந்தவர்கள் தானே? இல்லை, அந்த அகங்காரத்திலிருந்து வெளியில் வா. இந்த இயற்கையினுடைய பெருங்கருணையால் அந்த குழந்தையை நாம் பெற்றவர்கள். குழந்தை நம் கைக்குள் வந்து சேர்ந்தது.
நமக்கு வந்ததுங்கிறதுனாலே எல்லாம் சொல்லி கொடுத்தணும்னு நினைச்சிடாத. ஏன்னா நாம் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு தான் நம் வீட்டிற்கு வந்திருக்கிறதே தவிர நாம் கற்றுக் கொடுப்பதற்கான வாய்ப்பு அது இல்லை. இப்படி நினைச்சு நீங்க கொஞ்சம் அந்த குழந்தைகளை நீங்க கொஞ்சம் அப்படி ஹேண்டில் பண்ணி பாருங்களேன். எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க, ஓஷோ சொல்றாருங்க. என்ன அற்புதமான சொல் பாருங்க குழந்தைகளை பற்றி ஓஷோ சொல்வது. ஒரு குழந்தை ஏதோ ஒன்று தப்பு செஞ்சான். இந்த தகப்பன்மார்கள் இருக்கிறீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்றேன். இந்த வாசலுக்கு வெளியே போகும்போது நீங்க வேற இருக்கணும். குழந்தைகளை மட்டும் அடிக்காதீங்க. அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் அந்த வார்த்தையை. அது கை சின்ன கை. உங்க கையை பார்த்துருக்கீங்களா? அந்த கையை போட்டு அடிக்கிறீங்க. என் பிள்ளைய அடிச்சாருங்க அவங்க அப்பா. ஒரு நாள் பையன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அப்பா கோமா இருக்கும்போது அடிக்காதீங்க. எங்க வீட்டுக்காரர் கேட்டாரு, எதுக்கு ஏன் சொல்ற? இல்லப்பா நான் செஞ்சதுக்கு நீங்க அடிச்சிருக்கணும், ஓகே தான், ஆனா நீங்க கோமா இருக்கும்போது கூடுதலா அடி விழுதுப்பா. எவ்வளவு பெரிய ஞானம் தெரியுமாங்க இது? இவ்வளவு பெரிய ஞானங்க. கோபம் என்பது யாரோ செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனைங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? அந்த குழந்தை நமக்கு சொல்லி போனது. ஓஷோ சொல்கிறார், குழந்தையை நீங்கள் அடிக்கிறீர்கள். வீட்டுல ஒரு காட்சி சொல்றேன். குழந்தைய அடிச்சிட்டீங்க. அந்த குழந்தைய அடிச்சிட்டீங்கன்றது உறுத்தல் வந்துருச்சு. நீங்க தான் நல்லவராச்சே, உறுத்தல் வந்துரும். ஏய் வா அப்பா வா. என்னப்பா? போய் அந்த கார் சாவி எடுத்துட்டோம். ஏனா போய் எடுத்துட்டாடா, இனிமேல் இப்படிலாம் செய்யக்கூடாது, ஓகேவா? சரிப்பா வா போலாம். எங்கயா? வா போலாம். சரிப்பா ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். அந்த குழந்தை கூட வருதுங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நம்மள யாராவது அடிச்சு போய் கார் சாவி எடுத்துட்டு வா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா பிரிச்சு நாளா நெஞ்சில மூஞ்சில மிதிப்பேன். அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் எதுக்கு? குழந்தை செய்துங்க. ஓஷோ சொல்கிறார், தண்டிக்கிறார்கள் பெரியவர்கள். தவறு செய்யும் குழந்தைகளை பெரியவர்களுக்கு தண்டிக்கத்தான் தெரிகிறது, தன்னை தண்டிக்கும் பெரியவர்களை குழந்தைகளுக்குத்தான் மன்னிக்க தெரிகிறதுன்றாருங்க ஓஷோ. குழந்தைகள் நம்மை மன்னிக்கின்றன. நம்ம யோசிச்சு பார்த்தா பல விஷயங்கள். நான் ஒரு 2 விஷயம் சொல்லிட்டு நான் நிறைவு செய்றேன். எனக்கு கொஞ்சம் நீங்க நேரம் கொடுத்துருந்துருக்கணும். ஏன்னா சூடு பிடிக்கும் போது இறக்கி விட்டுறீங்க. ஏற்கனவே சென்னை சூடு. நான் பாட்டுக்கு போன்ல சொல்றேன் நான் சுவிட்சர்லாந்து இருக்கணும். ஓ சுவிட்சர்லாந்துல இருக்கிறியான்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் வெயில் இருக்கனோட தான் அவங்களுக்கு மனசு கொஞ்சம் திருப்தியாச்சு. ஓகே ஓகே பரவாயில்ல, ஒன்னும் அனுபவிச்சுட்டு வர போறது இல்ல, அதே மாதிரி தான் வர போறா. பாருங்களேன், சில வார்த்தைகள் நமக்கு தருகின்ற பொழுது, நம் வார்த்தைகளை கேட்பதற்காக வருகின்ற பொழுது சில நேர எல்லைகள் நமக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். நான் ரொம்ப வேகமா நான் முடிக்கிறேன். வாசிக்கின்ற வாசிப்பு, சொற்கள் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது அந்த சொற்களை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவதன் மூலமாக ஒரு எழுச்சியும் ஒரு மாற்றமும் ஏற்பட வேண்டும். இல்லனா அதுக்கு வந்து பிரயோஜனம் கிடையாது. வெறும் பிரச்சனைகளை பேசுவதல்ல பேச்சாளர்களுடைய நோக்கம், பிரச்சனைகளுக்கான தீர்வை தருவதுதான். வீட்டிற்குள் போகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் நிகழ்த்தக்கூடிய ஒரு சொல் என் வாயில் இருந்து வந்து உதிர்ந்திருந்தால் அதுதான் இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்க முடியும் என்று நான் நினைத்துக் கொண்டு இதை சொல்லுகிறேன். நான் எப்பவுமே படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது படிச்சேன்னா நீங்க பொறாமப்படுற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் இந்த விஷயத்தை முடிக்கிறேன். எனக்கு ஒரு 10 நிமிஷம் வேணும். என் வீடு எங்க இருக்குன்னா சென்னையில மீர்சாஹிப்பேட்டைன்னு ஒரு இடம். அந்த மீர்சாஹிப்பேட்டையில இருந்து ஒரு 150-200 அடி நடந்தா பாரதியார் இருந்து இறந்த வீடு வரும். எனக்கு ரொம்ப மனக்கவலையா இருக்கும்போது நேரம் நான் அந்த வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருவேன். கொஞ்ச நேரம் பாரதியோட உட்கார்ந்த மாதிரி இருக்கும். எனக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும். வள்ளுவனோட இடத்துக்கு போயிருப்பேன், எங்கன்னு தெரியல. கம்பன் பிறந்த இடம் நாட்டரசங்கோட்டை போயிருக்கேன். இப்படி எனக்கு அந்த அந்த கவலை வருகின்ற பொழுது போனேன். ஒரு நாள் ரொம்ப மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. நேரம் போய் அங்க உட்கார்ந்தேன். அந்த மனசை ஒரு மாதிரி பண்ண அந்த பாட்டு நான் சொல்லிடுறேன், அது உங்க மனசுல அப்படி பிடிச்சிட்டு போங்க. யூத் உங்களுக்கு தான் இது. நமக்கு பிரார்த்தனை இருக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தான் பிரார்த்தனை இருக்கு. என்ன பிரார்த்தனை? நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய பிரார்த்தனை என்ன? ஸ்கூல் சில்ட்ரனுக்கு இருக்கக்கூடிய பிரார்த்தனை என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த டீச்சர் ஸ்கூலுக்கு வரப்படாது. பெரிய பிரார்த்தனைங்க அது. ரொம்ப சந்தோஷம் அடைகிற விஷயம் என்ன தெரியுமா? குழந்தைகள் ஸ்கூல்ல வாத்தியார் கிளாஸ்க்கு வராத டைம், என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அந்த குழந்தைகள் அதுல ஒரு துரோகி இருப்பான், நேரா ஸ்டாஃப் ரூமுக்கு போய் ஆகாத வேற ஒரு டீச்சரை கூட்டு வருவான். சந்தோஷத்தை கெடுக்கிறது இதெல்லாம். ஆனா நான் யோசிச்சு பாக்குறேன், என் சந்தோஷம் எதில் இருந்திருக்கிறது? எல்லோருக்கும் கனவு இருக்குங்க, எல்லோருக்கும் பெரிய பெரிய கனவு. எங்க சென்னையில எல்லாம் நீங்க வீடு வாங்கவே முடியாது. உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல. எப்படி தெரியுமா விக்கிறான் இப்ப வீடு? இது இந்த சுவர் நம்மளது இல்ல, அடுத்த வீட்டுக்காரந்து. இதுவும் நம்மளது இல்ல, அடுத்த வீட்டுக்காரன். அது நம்மளது இல்ல, அது அடுத்தவனுடைய தரை. இதுவும் நம்மளது இல்ல, அது அடுத்தவனுடைய கூரை. இடத்தை அடைச்சு விக்கிறான். இந்தியா காசுக்கு 3 கோடி, 1200 ஸ்கொயர் ஃபீட். வாங்கலாம் முடியாது இப்பெல்லாம் சென்னையில இடம்.
பாரதியினுடைய பாட்டை படிக்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாட்டு. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். பாரதி எனக்கு இருக்கிற ஆசையா உங்களுக்கு இருக்குதா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாருமே கடவுளிடத்தில் கேட்கிறோம், ஆனால் எதை கேட்பது என்று தெரியாமல் இருக்கிறோம். படிச்சு பாருங்களேன், எதை கேட்கணும் தெரிஞ்சு போயிடும். படிச்சு பாருங்க. எங்க பாலராவன் ஐயா சொன்னார், எல்லா கோயிலுக்கு வெளியிலையும் மஸ்ஜித்க்கு வெளியிலையும் சர்ச்சுக்கு வெளியிலையும் பிச்சைக்காரங்க இருக்காங்க. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். உள்ள ஓவர் கிரௌடா, எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க உள்ள கோயிலுக்குள்ள மஸ்ஜித்குள்ள. குடு குடு குடு. பாரதி கேட்கிற குடு பாருங்க எப்படி இருக்கு. ஒன்னு சொல்றேன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களும் இருப்பீர்கள், நான் கடவுள் நம்பிக்கை கொண்டவள். 11 வயது வரைக்கும் குழந்தைக்கு கடவுள் நம்பிக்கையை கொடுத்து விட்டால் அந்த குழந்தை வளர்கின்ற பொழுது எந்த பிழையும் வாழ்க்கையில் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அந்த குழந்தைக்கு கடவுள் நம்பிக்கை கொடுங்க, சின்ன குழந்தையிலேயே கொடுத்துருங்க. பாரதிக்கு பராசக்தியின் மீது நம்பிக்கை இருந்தது. அவன் பராசக்தி கிட்ட தான் எல்லாம் பேசுவான். நீங்க அந்த பாரதியார் படம் பார்த்திருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். இப்ப நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது இந்தியாவில். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தையை பாரதி சொன்னா. அந்த படத்துல நான் பார்த்தேன். ஞானராஜசேகரனுக்கு உடனே போன் அடிச்சேன், சார் சூப்பர் சார் இந்த டயலாக். இல்லம்மா அது நான் சொன்ன டயலாக்ல அவன் சொன்ன டயலாக். என்ன டயலாக் தெரியுமா? சக்தி என்ன கண்டுகொள்ளவே மாட்டேன் என்கிறாய். இந்த செல்லம்மாக்கு வேற வேலை இல்லை. உப்பு வேண்டும், புளி வேண்டும், தங்கமாவு கூடம் சரியில்லை, மருந்து வேண்டும். இதையெல்லாம் நானா பார்ப்பது? வேற யார் பாப்பா? இதெல்லாம் நீ பார்த்து கொள்ள மாட்டாயா? யாரு? பராசக்தி பார்த்துக்கணுமா இதெல்லாம்? அவள் சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவான், இதையெல்லாம் நீ செய்யவில்லை என்று வைத்துக்கொள், நான் மதம் மாறி விடுவேன் அப்படிமா. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பாரதி. டைரக்டா பேசுவாங்க. பாரதி கேட்டாங்க, எனக்கு நான் கிளாஸ் எடுத்தேன்னா எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கும் கிளாஸ். என் கிளாஸ்ல இது வரைக்கும் 15 வருஷம் ஆச்சு, எந்த பொண்ணும் ஃபெயில் ஆனது கிடையாது. ஏன்னா கேமரா ஆன் பண்ணிடுவோம்ல சொல்லும் போதே, நீங்க கொஞ்சம் கேமரா ஆன் பண்ணுங்க. பராசக்தி வந்துட்டா. என்ன மாதிரி இருக்கா பராசக்தின்னு பாத்துக்கோங்க. வந்துட்டா. என்னப்பா வேணும்? என்ன கூப்பிட்ட? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். ஓகே சாங்ஷன். நாம என்ன செய்வோம்? விட்டுருவோம்ல சாமியா. பாரதி விடலிங்க, விடாம கேட்டான். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். பி ஸ்பெசிபிக். என்ன வேணுமோ பி ஸ்பெசிபிக். ஜெனரலா போகாத. என்ன வேணுமோ அதை கேள், காட்சிப்படுத்தி கேள். அங்கே தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும். பெயிண்ட் எல்லாம் கலர் சொல்றான் பாருங்க. அப்புறம் அந்த கேணி அருகினிலே தென்னை மர கீற்றும் இளநீரும். வாவ், காட்சி. பின்னால திரும்பி பார்த்தா 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும். அப்புறம் நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். இந்த மாதிரி இருக்க கூடாது. லைட் கவிதெல்லாம் வராது. லைட் நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேண்டும். அப்புறமா இந்த மியூசிக் இருக்கணும். ஜகஜகான்னு இருக்க கூடாது. மியூசிக் குத்துப்பாட்டுலாம் இல்ல. அப்புறம் அங்கே கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். அப்புறம் நீங்களா நான் கேட்கறதுக்கு கூச்சப்படுவோம். அவன் கேட்டான், என் பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும். ஓகே சாங்ஷன். எவ்வளவு கொடுத்தா பாருங்க. அப்புறமா கேக்குறாங்க, எங்கள் கூட்டுக்களியினிலே வெறும் சந்தோஷத்துல போயிடக்கூடாதுப்பா, வேற என்ன வேணும் உனக்கு பாரதி? எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும். அப்புறம் எல்லாம் வந்தாச்சா? வீடு வந்தாச்சு, வாசல் வந்தாச்சு, பொண்டாட்டி வந்தாச்சு, கவிதை வந்தாச்சு, சூழல் வந்தாச்சு, எல்லாம் வந்தாச்சு. சாமி விட வேண்டியது தானே? சாமி விடலீங்க. அவன் விடாம என்ன தெரியுமா சொன்னா? அம்மா இங்க நான் கவிதை எழுதும் போது இதெல்லாம் பண்ணும்போது யாராவது என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்னப்பா பண்ணேன்? அந்த காட்டு வெளியினிலே அம்மா உந்தன் காவல் உற வேண்டும். செக்யூரிட்டியா நிக்க சொல்றாங்க அம்மனை. அம்மனுக்கு கோவம் வந்துருச்சு. அம்மன் கேட்டா, ஏண்டாப்பா உன்னையே பார்த்துட்டு உன் வாசலுக்கு நான் காவலாளியா நின்னா இந்த பர்வீன் சுல்தான் அவ யார் பாத்துக்கிறது? அந்த பொண்ணு நல்லா பேசணும், பேச நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த மக்களை யார் பாத்துக்கிறது? இவங்களெல்லாம் நான் பாத்துக்க வேணாப்பா அப்படின்னு பாரதி சொன்னா. நான் அப்படியே மூடி வச்சுட்டு பறந்தேங்க அவன் வீட்டுக்கு. பாரதி என்ன சொன்னான் தெரியுமா? இதுதான் பிள்ளைகளா, ஒரு லெவலுக்கு மேல நம்ம நின்னுடுறோம். அடுத்த 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 கட்டத்துக்கு போகணும். நான் இங்க நிறுத்தி சொல்றேன், அவன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு சொல்றேன். மகாபாரதத்துல அபிமன்யு கொலை செய்யப்படுறான். கொலை செய்தவன் ஜெயத்ரதன். கொலை இவன் தான் செய்தான் என்று அர்ஜுனனுக்கு தெரிஞ்சிருச்சு. அர்ஜுனன் சொன்னா, நாளை காலை ஜெயத்ரதனை அழிப்பேன், இல்லை என்றால் நான் அக்னி சமாதியாவேன். இதை கேட்டுட்டான் ஜெயத்ரதன். ஓடி துரோணர் கிட்ட வரான். குருவே என்ன அழிக்கிறேன்னு சொல்லிட்டான் அர்ஜுனன், என்னை நீ காப்பாத்துவியா? காப்பாற்றுவேன். எப்படி உங்களை நம்புறது? அபிமன்யுவை நீ கொலை செய்கின்ற பொழுது உன் கூட தானே இருந்தேன், காப்பாற்றுகிறேன் போ. இல்ல எனக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அர்ஜுனனை தான் பிடிக்கும், என்ன பிடிக்காது. ஏன்? நான் நல்ல மாணவன் தானே. நீ நல்ல மாணவன் தான், உன்னை எனக்கு பிடிக்கும், ஆனால் உன்னை விட அர்ஜுனனை பிடிக்கும். ஏன்? ஒரு குரு சொன்ன பதிலை நீங்க உள்வாங்கிக்கோங்க. ஒரு குரு சொன்னார், நான் எதை கற்றுக் கொடுத்தாலும் நீ சரி என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்வாய். ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் இது போதாது, அடுத்தது என்ன என்று கேட்பான். அவன்தான் சிறந்த மாணவனாக எனக்கு பட்டான் என்று குரு சொன்னார்.
அடுத்த லெவலுக்கு போய் கேட்கணுங்க. நம்ம அடுத்த லெவலுக்கு போய் கேட்கிறோமா? இங்க பாருங்க, பாரதி அடுத்த லெவலுக்கு போய் கேட்டான். நான் காவலாளியாக நின்றால் என் வேலையை யார் செய்வார்கள்? பாரதி சொன்னா, அம்மா நீ என்ன பாத்துக்கோமா, உன் வேலையை என் பாட்டு பாத்துக்கோமா என்று சொன்னான் பாருங்க. அங்கே பாரதி உயர்ந்து நிற்கிறான். என் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் என்று பாடியவங்க. நான் ஓடி போய் அங்க உட்கார்ந்தங்க வீட்டுல, அவன் வீட்டுல அந்த மண்ணை தடவி பார்த்தேன். எனக்கு ஒரு மெசேஜ் வந்ததுங்க. அந்த மெசேஜ் சொல்லிட்டு நான் நிறைவு செய்கிறேன். முக்கியமான மெசேஜ். நீங்க எல்லாரும் ராமாயணம் மகாபாரதம் குழந்தைகளுக்கு சொல்லித் தருகிறீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் தேவார திருப்பாசுரங்களை சொல்லித் தருகிறீர்கள். திருப்பாசுரங்களை சொல்லித் தருகிறீர்களோ இல்லையோ, தேவாரத்தை சொல்லித் தருகிறீர்கள் சைவ பெருமக்கள். உங்களிடத்தில் நான் கேட்கிறேன், இந்தியாவினுடைய மிக முக்கியமான 2 வீர காவியங்கள் கம்பராமாயணமும் மகாபாரதமும், அந்த கதைகளை, சிவபுராணத்தின் கதைகளை, பெரிய புராணத்தின் கதைகளை, திருவிளையாடல் புராணத்தின் கதைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தாருங்கள். அது வெறும் கதைகள் அல்ல, அது வெறும் கதைகள் அல்ல. அதற்குள் தேடி ஆராய வேண்டிய 1000 கோடி விஷயங்கள் உள்ளே உண்டு. நான் நம்பி சொல்லுகிறேன், உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த கதைகளை சொல்லித்தாருங்கள். பாருங்க.